நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுறோன்னா, அவங்க கெட்டு போறதுக்கு நம்பளே காரணமாயிடுவோம். எனக்கு நடிகர் அஜித்த ரொம்ப பிடிக்கும். அவர் நடிப்புனால எனக்கு பிடிக்காது. அவர் நல்ல மனிதர் அப்படின்ற ஒரே காரணத்தினால எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள ரசிகருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. நான் அந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதாவது என் வாழ்க்கையில் நிறைய 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 பேனர் அடிச்சிருக்கேன் அவருக்கு. நான் ஒரு ரசிகராக இருந்து என்னை தெரிஞ்சவங்களுக்கு, என்னை பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் எவ்வளவு பேனர் அடிச்சிருக்கேன், எவ்வளவு போஸ்டர் அடிச்சிருக்கேன் அப்படின்றது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டைமில் என் படத்துக்கு போஸ்டரும் பேனரும் அடிக்காதீங்க, அந்த காசில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். என் வாழ்க்கையிலேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தது அப்போ தான் நான் வாங்கி கொடுத்தேனே. புடவையும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை இதை வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுக்கும்போது 2 பேராக போய் வாங்கி கொடுத்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரும் அந்த மாதிரி வாங்கினார். ஓகேவா, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவர் தான் அந்த நண்பர். இவரும் நானும் தான் ஒன்றா போய் வாங்கினோம். முதல் அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கினார், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கினேன். அதே மாதிரி அவங்க எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சில ஃபங்க்ஷன் மாதிரி அஜித் பர்த்டேக்கு பண்ணி, அண்ணன் பர்த்டேக்கு பண்ணி, அதை அந்த டைமில் எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். சரி, இல்லாதவங்களுக்கு பண்ணி கொடுப்போமே, இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு தப்பான விஷயம் பண்ணுறாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். என்ன ஃபீல்னால், இப்போ அவர் விளம்பரத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னவர், தன்னுடைய படத்துக்கு கூட விளம்பரத்துக்கு வராதவர், இன்றைக்கி உடம்பு ஃபுல்லாக விளம்பரத்தை போட்டுக்கிட்டு ஒரு விளம்பர பாயாவே மாறிட்டார். அது எனக்கு தப்பாக தோணுது. அதாவது இந்த கைக்குள்ளே ஏகப்பட்ட விரல் இருக்குது, ஆனால் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கை. இந்த நாட்டுக்குள்ளே எவ்வளவோ விளையாட்டுக்கு இருக்குது. ஒரு விளையாட்டை போயிட்டு இவர் ரொம்ப பெரிய விளையாட்டாக காட்டணும்னு ரொம்ப ஈடுபடுறாரு. ஆனால் அவர் ஈடுபட வேண்டியது அங்கே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தீர்வுபடுத்தணும், அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் அவர் அப்படி வரலை. அப்படி வராமல் ஏதோ அவருக்கு இருக்கிற பவருக்கும், அவருக்கு இருக்க அறிவுக்கும் அவர் அரசியலுக்கு வந்தார்னா, சில முதலமைச்சராக வரணும் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஒரு 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 கட்சி இருந்து ஒரு தீர்வை சொல்லலாம், ஒரு கோரிக்கையை சொல்லலாம், அதை நம்ம நடத்தி வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்தார்னா போதும். ஓகேவா, இது மட்டும்தான் என்னுடைய இது. அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு விளையாட்டை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அது தேவையில்லாத வேலையாக எனக்கு தோணுது. ஒரு ரசிகராக நான் அவருக்கு இருந்து நான் இதை தான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவர் பண்ணுறது வேஸ்ட், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு விளையாட்டுத்துறையில் ஒருத்தர் இருக்கானா, அவன் அதை பண்ணலாம். அதுக்குன்னே அவன் ட்ரைனிங் பண்ணியிருப்பான். ஆனால் இவர் அதுக்கான பிறந்தவர் கிடையாது, அதுக்கான ஆள் இவர் கிடையாது. இவருடைய ரூட்டு வேறு, இதை தான் இவர் பண்ணணும். ஏழை மக்களுக்கு உதவணும், அவரை நம்பியிருக்கவங்க எல்லாருக்கும் உதவணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக தன்னையே ஒரு விளம்பர பாயாக மாற்றிருக்காரு. விளம்பரத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விளம்பரம் பண்ணுறாரு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் இப்போ பண்ணுறது எனக்கு தப்புன்னு தோணுது. அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், சொல்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அவர் அரசியலுக்கு வருவார்ன்றதை நான் இன்னமும் நம்புகிறேன். அவர் வரலைன்னா, அவர் இந்த சினிமாவில் இந்த அளவுக்கு வந்ததுக்கும் அவர் பிறந்ததுக்கும் அர்த்தமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வேஸ்ட்டு. அவர் பிறந்து, அதாவது சாதிக்க வேண்டிய இடத்துல, பண்ண வேண்டிய இடத்துல வேலையை பண்ணாமல் மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்றத அவரே பிற்காலத்தில், கடைசி காலத்தில் யோசிப்பார் அப்படின்றத நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஓகே, நம்ம சொல்லலைன்னா அதை வேறு யார் சொல்கிறது? நம்ம தானே சொல்லணும்.